இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு குறிப்புல இருந்து ம் ஒரு சுவாரஸ்யமான பயிற்சியை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கேன். ஆ சொல்லுங்க. இது செல்வத்தையும் அப்புறம் இந்த நிதி சுதந்திரத்தையும் ஈர்க்கிறதுக்கு நம்ம மனசையும் உடம்பையும் எப்படி தயார்படுத்திக்கிறதுன்னு சொல்லுது. ஓ இன்ட்ரெஸ்டிங். இது அந்த ஈர்ப்பு விதி மாதிரி கான்செப்டா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது பணத்தை பத்தின நம்ம எண்ணங்களையும் அந்த உணர்வுகளையும் மாத்தினாலே போதும், அதை ஈர்க்க முடியும்னு இந்த குறிப்பு ஆணித்தரமா நம்புது. சரி சரி. சரி, இது எப்படி வேலை செய்யுது? இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ், அதாவது படிகள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. இந்த குறிப்போட அந்த அடிப்படை ஐடியா என்னன்னா, நாம செல்வச் செழிப்போட ஒரு அதிர்வு நிலைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நிலைக்கு நம்மள நாமளே கொண்டு போனோம். அதுக்கேத்த மாதிரி நம்ம மனநிலைய மாத்திக்கணும். ஓகே. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுது? இதுக்கு நாம நிஜமாவே ரொம்ப வசதியா, என்ன சொல்றது, ஒரு செல்வந்தரா இருக்கிற மாதிரி அந்த உணர்வை ரொம்ப ஆழமா அனுபவிக்கணும்னு இதை பரிந்துரைக்குது. சும்மா நடக்கிறதுல அனுபவிக்கணும். ஆமா, அனுபவிக்கணும். அப்படி செய்யறது மூலமா செல்வம்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஆக்சுவலா ஒரு சாதாரண அங்கம், அது நார்மல் அப்படின்னு நம்ம ஆழ் மனசுக்கு நம்ம புரிய வைக்கிறோமாம். சரி சரி. அப்போ முதல் படி என்ன? முதல் படி, நீங்க ஒரு கோடீஸ்வரர் இல்லனா ரொம்ப பணக்காரர்னு ஒரு அனுமானத்தை எடுத்துக்கணும். கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை பண்ணிக்கணும். உங்க சூழல் எப்படி இருக்கும், உங்க கூட யாரெல்லாம் இருப்பாங்க, உங்க அனுபவங்கள் எப்படி வித்தியாசமா இருக்கும், இதெல்லாம் யோசிக்கணும். அதாவது பைசா ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற நிலைமை வந்தா வாழ்க்கை எப்படி மாறும்னு பார்க்கணும். கரெக்ட். என்னென்ன மாற்றங்கள் நீங்க பணக்காரர்னு உங்களுக்கு உணர்த்தும், அத விவரமா யோசிக்கணும். இது முதல் 2 படி மாதிரி. ஓகே, இது மனசளவுல. ஆனா நீங்க உடலையும் தயார்படுத்தணும்னு சொன்னீங்களே. ஆமா, அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். அந்த உணர்வை வெறும் மனசோட நிறுத்தாம உடம்புலயும் கொண்டு வரணும்னு சொல்லுது. உடம்புலையா? எப்படி? ஒரு செல்வந்தரோட உடல் மொழி எப்படி இருக்கும், அந்த தன்னம்பிக்கை. படி. அதை யோசிச்சு பாருங்க. நிமிர்ந்த நாளை, தலைய கொஞ்சம் உயர்த்தி, தோள்கள் ரிலாக்ஸ்டா, அப்படிங்களா? அதேதான். நீங்க ஆசைப்பட்ட எதையும் வாங்க முடியும் அங்கிற ஒரு நிலையில உங்க தலை எப்படி இருக்கும், தோள்கள் எப்படி இருக்கும், முதுகுத்தண்டை எப்படி இருக்கும், உங்க முகத்துல என்ன மாதிரி ஒரு திருப்தி, ஒரு அமைதி தெரியும். அட, இது நல்லா இருக்கே. வெறும் கற்பனை இல்லாம அந்த உடல்நிலையையும் கொண்டு வரணுமா? ஆமா. இப்ப யோசிங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த பொருளையும் சுட்டிக்காட்டி, நான் இதையும் அதையும் அதையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லும்போது ஒரு சுதந்திர உணர்வு வரும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஒரு பவர்ஃபுல் ஃபீலிங் அது. அந்த சுதந்திர உணர்வை நல்லா பிடிக்கணும்னு சொல்லுது. அந்த உச்சக்கட்ட உணர்வு ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த உணர்வை நல்லா பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம்? சரி, அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான படி வருது, நங்கூரம் போடுறது. நங்கூரமா? கப்பலுக்கு போடுறதா? அது என்ன இதுல? ஹஹா, அதில்ல. இது ஒரு மனோதத்துவ உத்தி. அந்த உச்சக்கட்ட செல்வ உணர்வை, அந்த சுதந்திர உணர்வை நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்க ஆள்காட்டி விரலுக்கும் கட்ட விரலுக்கும் நடுவுல அந்த சதப்பகுதி இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. அது மெதுவா அழுத்த சொல்லுது. ரொம்ப அழுத்தி வலிக்கிற மாதிரி இல்ல, ஆனா அந்த தொடுதலும் அந்த உணர்வும் உங்களுக்கு பதியற மாதிரி ஒரு சின்ன அழுத்தம். படி. ஓ, அந்த பீக் ஃபீலிங்ல இருக்கும்போது இதை செய்யணுமா? ஆமா, அந்த உணர்வு உச்சத்துல இருக்கும்போது இத செஞ்சுட்டு அப்புறம் அந்த அழுத்தத்தை விட்டுடணும். இதுதான் அந்த நங்கூரம் போடுறது. ஓஹோ, அப்போ அந்த குறிப்பிட்ட உணர்வையும் இந்த குறிப்பிட்ட உடல் தொடுதலையும் நாம இணைக்கிறோம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் ஆங்கரிங்னு சொல்வாங்க. சரி, ஆனா எதுக்கு இதை இணைக்கணும்? இந்த நங்கூரத்தோட நோக்கம் என்ன? நல்ல கேள்வி. இந்த நங்கூரத்தோட முக்கியமான நோக்கமே அந்த செல்வச் செழிப்பு உணர்வை, அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்க நீங்க எப்போ நினைச்சாலும் உடனே திரும்ப கொண்டு வரதுக்கு தான். படி 5, 6. ஓ, எப்படி? அதாவது நீங்க அப்புறமா எப்ப வேணும்னாலும் அதே இடத்துல அதே மாதிரி மெதுவா அழுத்தினா போதும். ஆ, அந்த பணக்கார உணர்வு, அந்த சுதந்திர உணர்வு திரும்ப வரணும். ஆமா ஆமா, திரும்ப வரணும். அந்த பழைய உச்சக்கட்ட உணர்வு அப்படியே தூண்டப்படணும். இதுதான் ஐடியா. சப்போஸ் வரலன்னா? நல்ல பாயிண்ட். அப்படி வரலன்னா அந்த பயிற்சியை, அதாவது அந்த கற்பனை, உணர்தல், உச்சத்தில் தொடுதல், இதை திரும்ப ஒரு தடவை செய்யணும். அந்த இணைப்பு வலுவாகிற வரைக்கும். அப்போ இந்த நங்கூரத்தை சும்மா ஒரு தடவை போட்டா போதாதா? அடிக்கடி பயன்படுத்தணுமா? ஆமாம், அதுதான் முக்கியம். தினமும் பலமுறை அதை செய்ய சொல்லுது இந்த குறிப்பு. குறைஞ்சது ஒரு 30 நாளைக்காவது தொடர்ந்து பண்ணணும்னு பரிந்துரைக்குது. 30 நாளா? எதுக்கு அவ்வளோ நாள்? ஏன்னா அடிக்கடி அந்த நங்கூரத்தை பயன்படுத்தி அந்த உணர்வை, அந்த அதிர்வுகளை மனசுல நிறுத்திக்கிட்டே இருந்தாதான் அது நம்ம ஆழ் மனசுல ஒரு பழக்கமா மாறும், ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸா வரும். ஓ, அப்போ ஆழ் மனசுக்கு பயிற்சி கொடுக்கற மாதிரி. கரெக்ட். அப்படி ஒரு பழக்கமா மாறும்போது அது செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு உதவுன்னு இந்த குறிப்பு நம்புது. குறிப்பா நமக்கு சில சமயம் கவலை வரும், இல்ல பணம் பத்தலையேங்கிற மாதிரி பற்றாக்குறை உணர்வு வரும் இல்லையா? ஆமா, அது சகஜம் தானே. அந்த மாதிரி நேரத்துல டக்குன்னு இந்த நங்கூரத்தை பயன்படுத்தினா அந்த நெகட்டிவ் உணர்வுல இருந்து வெளியே திரும்ப அந்த செல்வச் செழிப்பு மனநிலைக்கு மாற முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப உதவியா இருக்கும்.
மொத்தத்துல பார்த்தா இது ஒரு மனரீதியான அப்புறம் உணர்வு ரீதியான ஒரு பயிற்சி சரிதானே? ஆமா. முதல்ல கற்பனை பண்றோம் பணக்காரரா இருக்கிற மாதிரி, அப்புறம் அதை ஆழமா உணர்றோம், உடம்புலயும் அந்த மாற்றத்தை கொண்டு வர்றோம். ம். அந்த உச்சக்கட்ட உணர்வுல ஒரு குறிப்பிட்ட உடல் செயலை, அதாவது அந்த விரல் அழுத்தத்தை செஞ்சு நங்கூரமிடுறோம். கரெக்ட். அப்புறம் அந்த நங்கூரத்தை அடிக்கடி தினமும் பயன்படுத்தி அந்த உணர்வை திரும்ப திரும்ப வரவழைக்கிறோம். ஆமா, அத பலப்படுத்துறோம். இதன் மூலமா செல்வம்ங்கிறது நமக்கு ரொம்ப இயல்பானது, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதிதான்னு நம்ம ஆழ் மனசுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றோம். இதுதான் இந்த மொத்த அணுகுமுறையோட சாராம்சம். மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் அதோட அடிப்படை. ஆழ்மன நம்பிக்கைகளை மாற்றுவதற்கான ஒரு வழிமுறை இது. இப்போ இதெல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. இந்த குறிப்பு சொல்ற மாதிரி சில குறிப்பிட்ட உணர்வு நிலைகளை நாமளே உருவாக்கி அதை இப்படி நங்கூரமிட்டு நம்ம நிதி நிலைமையை மாத்த முடியும்னா, ம். இதே டெக்னிக்கை வச்சு வாழ்க்கையோட வேற எந்த பகுதிகளை மாத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ, இது ஒரு நல்ல சிந்தனைய தூண்டுற கேள்வி பாருங்க. இதே தர்க்கப்படி பார்த்தா ஏன் முடியாது? அதாவது இப்போ உங்க ஆரோக்கியம்னு வெச்சுக்கோங்க. நீங்க முழு ஆரோக்கியமா ஆற்றலோடு இருக்கிற மாதிரி உணர்ந்து அத ஒரு நங்கூரத்தோட இணைக்கலாமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இல்ல உங்க உறவுகள் ரொம்ப அன்பான இணக்கமான உறவுகள்ல இருக்கிற மாதிரி உணர்ந்து அதுக்கு ஒரு நங்கூரம் போடலாமா? இல்ல தன்னம்பிக்கை ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த செயலையும் செய்யற மாதிரி உணர்ந்து அத ஆங்கர் பண்ணலாமா? சாத்தியம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அடிப்படை மனோதத்துவம் ஒண்ணுதானே. இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட குறிப்பு பணத்தை பத்தி பேசினாலும் அந்த உத்தி, அதாவது உணர்வுகளை நங்கூரனிடுற உத்தி மற்ற விஷயங்களுக்கும் பயன்பட வாய்ப்பு இருக்கு. இது நீங்க கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க வாழ்க்கையில வேற எதுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சியை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.